ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்மி ஸ்பேசி தமிழ் கிச்சன். எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம கிச்சனில் மீன் மேக்கர் கிரேவி பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லாஸ்ட் வரைக்கும். இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வச்சுட்டு 100 கிராம் மீல் மேக்கர் போட்டு ஊற வச்சுக்கலாங்க. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ ஒரு 15 முந்திரி போங்க. இது இந்த கிரேவிக்கு நல்ல ரிச்னஸ் கொடுக்கும், அதுக்காக தான் இது சேர்க்குறோம். இப்போ சின்ன வெங்காயம் தோல் உரிச்சு வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். நீங்கள் சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா பெரிய வெங்காயம் ஒன்று சேர்த்துக்கோங்க. இதை அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ அரைச்சி ரெடி ஆயிடுச்சு. இந்த டைமில் சோம்பு கொஞ்சம் ஒரு ஸ்பூன், ஸ்டார் சோம்பு, பட்டை, ஜாதிபத்திரி, இலை, ஒரு ஏலக்காய், கிராம்பு 4 போட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க. இதோட இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ வந்துட்டு நம்ம மீல் மேக்கர் ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்துட்டு நல்ல ஈரத்தை நல்லா இறுக்கி புழிஞ்சு எடுத்துக்கலாங்க. நம்ம அந்த இறுக்கி புழிஞ்சு எடுத்தோம்னா தான் அந்த கிரேவி நல்லா உள்ளே இழுத்து நல்லா டேஸ்ட் கொடுக்கும். ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு ஆயில் சேர்த்துக்கலாம். இதில் வந்துட்டு ஒரு இலை, ஜாதிபத்திரி, பட்டை, ஸ்டார் சோம்பு, ஒரு ஏலக்காய், கிராம்பு சேர்த்துருக்கோம். தாளிக்க போட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ அரைச்சி வச்சா அந்த கலவையை நம்ம வந்து இந்த பாத்திரத்தை அரைச்சி விட்டுக்கலாங்க. நல்லா இந்த மீதி இருந்துச்சு இல்லையா, அதையும் சேர்த்து நம்ம இப்போ வதக்கி விட்டுக்கலாம். மிக்ஸி ஜார்லேருந்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு விழுது 1½ ஸ்பூன் போட்டுக்கோங்க. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்தாச்சு. இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த கிரேவி வந்துட்டு நல்ல ஒரு ரிச்னஸான டேஸ்ட்டு கொடுக்குங்க இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா. இப்போ ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் கரம் மசாலா தூள், அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டு ஒரு தக்காளி சேர்த்தாச்சு. அதையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க, நல்லா சாஃப்ட் ஆகிற அளவுக்கு. இப்போ உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா கிளறி கலந்து விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிடுங்க. இந்த மசாலா வந்துட்டு நல்லா பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு. இப்போ நல்லா கொதிச்சு வந்துருச்சு. கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம். தக்காளிலாம் நல்லா மசிச்சு விட்டுக்கலாங்க, கரைஞ்சி வர அளவுக்கு. இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மூடி வச்சுக்கலாம். இப்போ இந்த மீன் மேக்கரை அதில் வந்து போட்டுடலாங்க. போட்டு நல்லா கிரேவி வந்துட்டு சாதம், சப்பாத்தி, பரோட்டா, நான், கீ ரைஸ், ஜீரா ரைஸ் எல்லாத்தோடையுமே செட் ஆகும். இட்லி, தோசை எல்லாத்துக்குமே செட் ஆகும். இப்போ மல்லித்தலை போட்டாச்சு. எல்லாத்தோடையும் சாப்பிட ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க அது. இப்போ வந்துட்டு நம்ம வெந்தய இலைகளை வந்துட்டு நசுக்கி போட்டுக்கலாம். இது ஒரு நல்ல ரிச்னஸான டேஸ்ட்டு கிடைக்குங்க இந்த வெந்தய இலைகள் போடுறது. கசூரி மெத்தி. இப்போ கொஞ்சம் பட்டர் சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்ல ரிச்சான மீல் மேக்கர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.